ஹை ஃப்ரெண்ட்ஸ், சஹாரா பாலைவனம் உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாலைவனம். இது ரொம்ப சூடான மற்றும் ஆபத்தான பிரதேசம். பகல் சமயத்தில் இங்கே டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 55 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் இரவு நேரத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரியான நிலைமையில் எந்த ஒரு மனிதனும், பறவையும், பூச்சியும், இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. அதனால தான் இதை ரேரஸ்ட் ஆஃப் த ரேர்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் சில உயிரினங்களால் மட்டும் மோசமான நிலைமையிலும் வாழ முடியும். அந்த மாதிரியான சில ஸ்பெஷலான உயிரினங்கள் சஹாரா பாலைவனத்திலும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டால் இதுக்கான பதில் எஸ். அங்கே அதிகமான மக்கள் தொகை இல்லைனாலும் நாடோடிகள் மற்றும் பழங்குடியினர் கூட்டத்தை சேர்ந்த சில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதில் அதிகமாக இருக்கிறது பெர்பர்ஸ், அரப்ஸ் மற்றும் சூடானிஸ் நாடோடிகள். இவங்க சொந்தமாக வீட்டை கட்டி அங்கே கிடைக்கிற உணவை சாப்பிட்டு அவங்களோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க. இந்த நவீன உலகம் என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் இவங்க மட்டும் அவங்களோட கலாச்சாரத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்க மாட்டாங்க. இங்கே தண்ணி அவ்வளோ சுலபமாக கிடைக்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் சில பழங்குடியினர் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வளமான இடத்தை சுற்றி அவங்களோட குடியிருப்பை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே கிடைக்கிற தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் பண்ணி உயிர் வாழ்கிறாங்க. இவங்களோட கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமானது. வெளி உலகத்தோடு இவங்களுக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்கிற புது நபர்கள் இங்கே வர டூரிஸ்டர்ஸ். சஹாரா பாலைவனத்தோட ஒரு தனித்துவமான நிலப்பரப்பு மற்றும் கலாச்சாரம் நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. ஆனால் அவங்களால ரொம்ப நாட்களுக்கு இங்கே இருக்க முடியாது. இது ஒரு காலியான, கண்ணுக்கு எட்டுன தூரம் வர மணல் நிறைந்த பிரதேசமாக இருந்தாலும் இங்கே நிறைய மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு காலத்தில் சஹாரா பாலைவனமாக இல்லாமல் காடுகள் மற்றும் ஏரிகளால் ஆன ஒரு பசுமையான பகுதியாக இருந்துச்சு. இதை கிரீன் சஹாரான்னு சொல்லுவாங்க. பூமியின் ஆர்பிட் மற்றும் டில்ட்ல ஏற்படுற மாற்றங்களால பூமியின் மேற்பரப்பில் விழுற கதிர்வீச்சின் அளவு குறையும். அப்போ சுற்றுச்சூழல்ல நிலைமைகள் தலைகீழா மாறி அங்க அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். அப்படி அந்த பகுதியில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறதுனால அங்க செடிகள், மரங்கள் ரொம்ப செழிப்பா வளரும். இப்படி உருவானது தான் இந்த கிரீன் சஹாரா. அது மட்டும் இல்லாம சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 25 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சஹாரா பாலைவனம் தெத்திஸ் கடலுக்கு அடியில் இருந்துச்சு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி லரேஷியா மற்றும் கோண்ட்வானா கண்டங்களை பிரித்த ஒரு மாபெரும் பெருங்கடல் தான் இந்த தெத்திஸ் கடல். காலப்போக்கில் ஏற்பட்ட டெக்டானிக் பிளேட்ஸ் அசைவால ஆப்பிரிக்கன் பிளேட் அதிகமாக நகர்ந்து வந்ததால தெத்திஸ் கடல் படிப்படியாக சுருங்கி கடைசியாக சஹாரா பாலைவனம் உருவானது. ஆரம்பத்தில் இங்கே மணலுக்கு பதிலாக அதிகமான லைம் ஸ்டோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூடான காற்று இது மேலே விழும்போது அது மெதுவாக உடைஞ்சி தூள் தூளாக மாற ஆரம்பிச்சுது. லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா லைம் ஸ்டோனும் மணலாக மாறி சஹாரா பாலைவனத்தை மூடியது. சஹாரா பாலைவனத்தோட தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்யும் போது இங்க இருக்கிற தாவர இனங்களின் எண்ணிக்கை மெதுவாக குறையுது. ஆனால் விஞ்ஞானிகள் இங்கே பழமையான மரங்களின் படிமங்களை கண்டுபிடிச்சாங்க. இது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே அடர்த்தியான காடுகள் இருந்ததற்கான முக்கிய ஆதாரமாக இருக்கு. சஹாரா பாலைவனம் உலகளவில் 3வது பெரிய பாலைவனம். கிட்டத்தட்ட 11 தேசங்களில் பரவி இருக்கிற இந்த மாபெரும் பாலைவனத்தோட பரப்பளவு சுமார் 9.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதாவது இந்திய நாட்டை விட 2 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் யூரோப் கண்டத்தை விட ரொம்ப பெருசு. இதை விட 2 பெரிய பாலைவனம் இருக்கு. அது அண்டார்டிக் மற்றும் ஆர்டிக் டெசர்ட். ஆனால் இந்த 2 பாலைவனமும் முழுசா பனியால மூடப்பட்டு இருக்கும். பொதுவாக பாலைவனம் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா பொடி பொடியாக வறண்ட நிலைமையில் இருக்கிற ஒரு பிரதேசம். அங்கே ஒரு வருஷத்துக்கு 250 மில்லிமீட்டர்ஸ்க்கும் குறைவான மழைப்பொழிவு இருக்கும். மணலால் மூடப்பட்டு இருக்கிற முதல் பெரிய பாலைவனம்னா அது சஹாரா பாலைவனம் தான். இது அல்ஜீரியா, சாட், ஈஜிப்ட், எரிட்ரியா, லிபியா, மாலி, மௌரிட்டேனியா, மொராக்கோ, நைஜர், சூடான் மற்றும் டுனிசியா மாதிரியான 11 தேசங்களில் பரவி இருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? சஹாரா பாலைவனம் வெறும் 20-25% மட்டும்தான் மணலால் மூடப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற அந்த 75% பாறைகள், சமவெளிகள் மற்றும் பிரம்மாண்டமான மலைகளால் மூடப்பட்டிருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சஹாராவில் 20க்கும் அதிகமான ஏரிகள் இருக்கு. இதுல சாட் ஏரியை தவிர எல்லாமே உப்பு நீர் ஏரி தான். அது மட்டும் இல்லாம இங்க 90க்கும் அதிகமான ஓயாசிஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரம்மாண்டமான பாலைவனத்துல நாடோடிகள் மற்றும் பழங்குடியினர் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. 1965 நாசா ஜெமினி 4 அப்படிங்கிற மிஷினை லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஜேம்ஸ் மெக்டிவிட் மற்றும் எட்வர்ட் ஒயிட்ங்கிற 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருந்தாங்க. அப்படி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சஹாரா பாலைவனத்துக்கு மேலே பயணிக்கும் போது சரியா மௌரிட்டேனியா தேசத்தில் இருக்கிற சஹாரா பாலைவனத்தில் ஒரு விசித்திரமான கண் மாதிரியான ஸ்ட்ரக்சரை பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. இது ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஜெமினி 4 மிஷின் வெளியிட்ட இந்த ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சருக்கு சம்மந்தப்பட்ட இமேஜஸை பார்த்து விஞ்ஞானிகளுக்கும் மக்களுக்கும் நிறைய கேள்விகள் எழும்பியது. அதனால விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பத்தில் இது கண்டிப்பாக ஆஸ்ட்ராய்டு பூமியில் வந்து விழுந்ததால் ஏற்பட்டு இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அடையாளங்களும் விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கல. மக்கள் இதை தொலைந்து போன அட்லாண்டிஸ் நகரம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த கட்டமைப்பு பார்க்க கிட்டத்தட்ட அட்லாண்டிஸ் நகரத்தின் அவுட்லைன் மாதிரியே இருக்குல்ல. ஆனால் விஞ்ஞானிகளின் தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறம் இது சாயில் எரோஷன், அதாவது மண் அரிப்பால் ஏற்பட்ட ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்னு கண்டுபிடிச்சாங்க. சில புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னா, கிமு 500ஆம் வருஷத்துல சஹராவில் ஜெர்சுரா அப்படிங்கிற பாலைவன சோலை நகரத்துல கரமண்டேஸ்னு சொல்லப்பட்ட ஒரு பழமையான நாகரிகம் இருந்துச்சுன்னு. இந்த கரமண்டேஸ் நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் அதிநவீன நிலத்தடி நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி ஒரு செழிப்பான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா காலப்போக்கில் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையால அவங்களோட சாம்ராஜ்யம் மெதுவா சரிய ஆரம்பிச்சுது. சுமார் 1000 வருஷங்களுக்கு இந்த கரமண்டேஸ் மக்கள் சஹரா பாலைவனத்துல செழிப்பா வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் பாலைவனத்துல முதல் நாகரிகத்தை உருவாக்கிய மக்கள். சஹரா பாலைவனம் தங்கம், உப்பு மற்றும் தந்தம் மாதிரியான பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு முக்கிய ட்ரேட் ரூட்டா இருந்துச்சு. இதுக்கு ஆதாரமா இங்க நிறைய வணிகர்களோட எச்சங்கள் மற்றும் கைவிடப்பட்ட பழமையான குடியிருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சஹரா பாலைவனம் சூப்பரா பாடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், நான் சொல்றது உண்மைதான். இதை சிங்கிங் சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற மணல் அடுக்குகள் சரிந்து கீழே வரும்போது ஏற்படுற வைப்ரேஷன்ஸால ஒரு விதமான ஹம்மிங் சவுண்ட் உருவாகும். இது கேட்கவே ரொம்ப வினோதமா அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. சஹரா பாலைவனத்துல கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இங்க சில இடத்துல பூமிக்கு அடியிலிருந்து அதிகமான தண்ணி வெளியே வந்து ஓயாசிஸை உருவாக்கும். இங்க போதுமான தண்ணி இருக்கிறதுனால தாவரங்கள் செழிப்பா வளரும். சஹரா பாலைவனத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஓயாசிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவா ஓயாசிஸ். இது ஈஜிப்ட் மற்றும் லிபியா பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பாலைவன சோலை நகரம். என்னடா பாலைவனத்தில் நகரமானு கேட்டிங்கன்னா எஸ், இங்கே கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை சிவி பர்பஸ்னு சொல்லுவாங்க. இவங்க சிவி அப்படிங்கிற மொழியை பேசுவாங்க. சுமார் 80 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 20 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற சிவா ஓயாசிஸின் ஆழம் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 அடி. பூமியில் நிறைய ஐஸ் ஏஜஸ் நிகழ்ந்து இருக்கு. இதனால நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா ஆப்பிரிக்காவில் முக்கியமா சஹரா பிரதேசம் மட்டும் உயிரினங்கள் வாழ தகுதியான இடமா இருந்துச்சு. ஐஸ் ஏஜ் சமயத்துல இந்த பிரதேசம் முழுசா பனியால மூடப்படல. அதனால இங்க உயிரினங்கள் அழிஞ்சு போகாம செழிப்பா வாழ்ந்து வந்தது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் சஹரா பாலைவனம் சுமார் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒருவேளை வரப்போற 1000 வருஷங்களுக்கு இப்படியே நடந்தா பாலைவனத்தோட பரப்பளவு இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெருசா வளர்ச்சி அடையும். இந்த பாலைவன விரிவடைகிற ப்ராசஸை டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளைமேட் சேஞ்ச் மற்றும் டீஃபாரஸ்டேஷன் மாதிரியான காரணங்களால ஏற்படுது. ஆப்பிரிக்காவின் நிறைய பிரதேசங்கள் மழை நீரை அதிகமாக நம்பி இருக்காங்க. ஆனால் சஹரா பாலைவனம் இப்படியே விரிவடைஞ்சிட்டே போனா மக்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்காத அபாயம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற அரசாங்கம் கிரேட் கிரீன் வால் ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. இந்த கிரேட் கிரீன் வால் ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மரங்களால் தயாரிக்கப்பட்ட சுவர் மாதிரியான கட்டமைப்பு. இது சஹரா பாலைவனத்தின் விரிவடைகிற ப்ராசஸை தடுத்து நிறுத்தும்னு நம்பப்படுது. உலகளவில் சுற்றுச்சூழலில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருக்கிற இதோட நீளம் சுமார் 8000 கிலோமீட்டர்ஸ் மற்றும் அகலம் 15 கிலோமீட்டர்ஸ். இந்த மாதிரி சஹரா பாலைவனத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. இந்த வீடியோவில் சொன்ன எந்த ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.